சிக்கன் லாலிபாப் செய்ய ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற போல். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு. நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ தேவையானது, நம்ம எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம செய்ய போகிறது இன்றைக்கி ஒரு 6 பீஸ் தான் செய்ய போகிறோம், அதனால் அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். சால்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு எக்கு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த சிக்கன் அதில் போட்டுடலாம். சிக்கன் போட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊறணும். 1/2 hour ஊறின பிறகு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் சிக்கனை வச்சு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுக்கலாம், அப்போ தான் வந்து உள்ள வரைக்கும் வேகும். சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் சிக்கன் லாலிபாப் கிரேவி செய்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் எல்லாம் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். சிக்கன் லாலிபாப்பை போட்டு ஒரு 5 minutes கலரி விட்டுக்கலாம். ஒரு 5 minutes நல்லா சிம்மில் வச்சு கலரி விட்டுக்கலாம். லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. எங்கள் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ.